ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நிலையான க்ரோத் இல்லை, எப்படா இறங்கும்னு தெரியாமல் பயத்திலேயே இன்வெஸ்ட் பண்ணி வச்சு காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ வார் நடக்குது, இங்கே ஃபுல்லாக மார்க்கெட் பக்கா டவுனில் இருக்குது. இது எழுந்துக்கவே அடுத்த 5-6 வருஷம் ஆகும் போல இருக்குது. அதனால தான் பெரியவங்க எப்போவே சொல்லுவாங்க, நிலையான முதலீடு அப்படின்னா அது நிலத்து மேலே நாம் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். என்றைக்குமே என்ன நடந்தாலும் ரிவேஸ் அடிக்கவே அடிக்காது ரியல் எஸ்டேட்டில் நாம் பண்ணுற முதலீடு. இன்றைக்கி ஒரு சைட் பார்க்க வந்திருக்கேங்க. ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வெறும் ஒரு 3 கிலோமீட்டர் தான். நல்ல சைட்டு, வீடுகள் வந்துகிட்டு இருக்கு. இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்கும். வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது போல பிளாட்ஸ், இண்டிவிஜுவல் ஹவுசஸ், அபார்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சைட்டுக்குள்ளே ஆல்ரெடி வீடுகள்லாம் வந்தாச்சுங்க. சைட்டுக்குள்ளேயே ஒரு 4 வீடு இருக்குது. டோட்டலாக இருக்க 75 பிளாட்டுகளில் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. கைவசம் எக்ஸாக்டாக ஒரு 13 பிளாட்டுகள் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஆனால் இப்போவும் கூட எல்லா ஃபேஸிங்லையும் பிளாட்டுகள் அவைலபிள் தான். ஆன் மெயின் ரோட்டு மேலே தான் இருக்குது. உள்ள 33 அடி 30 அடி ரோடு இருக்குது. சுற்றி காம்பவுண்டு, என்ட்ரன்ஸ் கேட்டு கொடுத்துருக்காங்க. பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. அவென்யூ ட்ரீஸ், ஈபி லைன்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்குது. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைட் மாதிரியே இருக்காதுங்க பார்க்க. ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் வில்லா பிளாட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சைட்டை பொறுத்த வரையில். ஏன்னா வாங்கினவங்க கூட உடனே பூமி பூஜை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்துன உள்ள 4 ஃபேமிலிஸ் ஆல்ரெடி இருக்கிறாங்க. நீங்கள் வாங்கினா கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கலாம், இல்லை உடனே வீடு கட்டணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தால் கூட தாராளமாக இங்கே வாங்கி போடலாம். டிடிசிபி சைட் தான். தாராளமாக நீங்கள் லோனும் போகலாம். லோன் எல்லாமே செல்லர் சைட்லேருந்து கிரிப் குரூப், ஜிஆர்ஐபி குரூப் அவங்களே இதை பேங்க் லோன் எல்லாமே கூட அரேஞ்ச் பண்ணி தராங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டை பொறுத்த வரையில் உங்களுக்கு பிளாட்ஸ் 1500 ஸ்கொயர் ஃபீட் வந்து கிடைக்குதுங்க. இந்த சைட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு ஆத்தூரில் தான் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க லே அவுட்டு கரெக்டாக பரனூர் டோல்லேருந்து நம்ம சைட்டு ஷார்ப்பாக ஒரு 4 கிலோமீட்டர் மட்டும்தாங்க வரும். எக்ஸாக்டாக சொல்கிறேன். அதே மாதிரி ஜிஎஸ்டி டச்சில் நம்ம சைட் வந்து ஷார்ப்பாக 3 கிலோமீட்டர் மட்டும்தான். ஏகப்பட்ட கனெக்டிவிட்டிஸ் இருக்குது நம்ம சைட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டில் இன்றைக்கி காலகட்டத்தில் பிளாட்ஸ் எங்கேயுமே அதிகபட்சம் ஒரு 2500 2800 ரூபாய்க்கு கம்மியாக எங்கேயும் பார்க்க முடியாது. எடுத்தாலே 2500 ரூபாய்க்கு மேலே தான். ஆனால் இங்கே பிளாட்ஸ் அதோட 1000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட் கம்மியாக தராங்க. நம்ம சைட்லேருந்து எல்லாமே செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ், செங்கல்பட்டு ஜிஹெச், செங்கல்பட்டு கோர்ட்டு, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் அப்படின்ட்டு எல்லாமே நம்ம சைட்லேருந்து ஒரு 10 நிமிஷம் டிரைவிங் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க. அம்மா, நீங்கள் செங்கல்பட்டு சூஸ் பண்ணணும். அதுக்கு காரணம் சென்னை சிட்டி லிமிட் அப் டு செங்கல்பட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. கூடிய சீக்கிரம் இது எல்லாமே சிஎம்டி லிமிட்டுக்குள்ளேயே வந்துடும். சரியா? அது மட்டும் இல்லாமல் தாம்பரத்துலேருந்து அப் டு திண்டிவனம் வரைக்கும் வியா செங்கல்பட்டு வழியாக உங்களுக்கு எலிவேட்டட் ஹைவேஸ் வரப்போகுதுங்க, டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்காக. இது மாதிரியான பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, சிட்டி லிமிட் எக்ஸ்டென்ஷனு இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இங்கே நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் அடுத்த ஒரு 3 to 5 இயர்ஸில் ரேட்டு, ஸ்கொயர் ஃபீட் ரேட் குறைஞ்சபட்சம் 1000-1500 ரொம்ப ஈஸியாக ஏறிடும். வாங்கி சும்மா வச்சிருக்க போகிறீங்க, அவ்வளவுதான். க்ரோத் எல்லாம் இது பார்த்துக்கும். அண்ட் பக்கத்துலேயே மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி நம்ம சைட்லேருந்து ஒரு 10 நிமிஷம் டிரைவிங் டிஸ்டன்ஸ் மட்டும்தான். டோல் ஒரு 4 கிலோமீட்டர், கூட ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா மஹேந்திரா சிட்டி. உள்ள இல்லாத கம்பெனிஸே இல்லை. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டிவிஎஸ், யமஹா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சைடு விப்ரோ, டிசிஎஸ், சிடிஎஸ் இது மாதிரியான ஐடி கம்பெனிஸ், மெக்கானிக்கல் கம்பெனிஸ் இது மாதிரி ஏகப்பட்ட எம்என்சிஸ் உள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் வாய்ப்புக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் மஹேந்திரா சிட்டியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலோ, இல்லை இதை தாண்டி ஜோஹோ அஸ்டான்ஷியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலோ தாராளமாக இங்கே பிளாட் வாங்கி அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் பிளாட் வாங்கி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடை கட்டிக்கோங்க. பார்த்தீங்களா நீங்கள், மவுண்டைன் வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம சைட்டு. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குங்க. இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்டட் ஸ்கூல்ஸ் ஒரு 4-5 ஸ்கூல்ஸ் என்னால் இங்கே பார்க்க முடிஞ்சுது. சென்ட் ஜான் ஸ்கூலாக இருக்கட்டும், எஸ்டிஏ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கும், பிரசன்னம் வித்யா மந்திர், இது மாதிரி பல பிராண்டட் ஸ்கூல்ஸ் இந்த ஜோன் ஃபுல்லாக இருக்குது செங்கல்பட்டில். அண்ட் இந்த ஜோனில் காலேஜஸுமே நிறைய பார்க்க முடியுங்க. ஸோ நீங்கள் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டிலையோ தாண்டி ஜோஹோ அஸ்டன்ஷியாலையோ இல்லை சிங்கப்பெருமாள் கோவில் வழியாக ஒரகடத்துலையோ நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே நீங்கள் பிளாட் வாங்கி தாராளமாக உங்கள் கனவு வீட்டை அமைச்சிக்கலாம். இங்கேருந்து செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஷார்ப்பாக 4.5 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் வரும். பரனூர் டோல் ஷார்ப்பாக 4 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி வெறும் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் வரும். அதை தாண்டிங்கன்னா உங்களுக்கு டிமார்ட் இது மாதிரியான பெரிய பெரிய பிராண்டட் ஷோரூம்ஸ் இருக்குது. குரோம்பேட்டில் என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்கோ, என்னென்ன மல்டி பிராண்டட் ஷோரூம்ஸ் இருக்கோ, கூடுவாஞ்சிரியில் என்னென்ன பிராண்டட் ஷோரூம்ஸ்லாம் இருக்கோ, அது எல்லாமே செங்கல்பட்டு பக்கம் வந்தாச்சு, ஆல்ரெடி வந்தாச்சு. ஸோ அதனால் செங்கல்பட்டில் டவுனுக்குள்ளே நீங்கள் பிளாட் வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் 3500 4000 ரூபா ஆகும். 3000 வைங்க. இங்கே பிளாட் ரேட் என்ன தெரியுமா? வெறும் 1600 தான். நீங்கள் இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கி போடுங்க, வாங்கின உடனே வீடு கட்டிக்கலாம். 2 in 1 பர்பஸ். ஏன்னா ஜிஎஸ்டி ரோடு வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் சைட் இருக்குன்றதுனாலையும், நீங்கள் பார்த்துட்டு இவ்வளோ கமர்ஷியல்ஸும் நம்ம சைட்லேருந்து வெறும் 2 கிலோமீட்டர் இருக்குன்றதுனாலையும் துணிஞ்சு வாங்கி போடுங்க. ரேட் அப்ரிசியேஷன் கேரண்டீட் நல்லாயிருக்கும். இங்கே ஃபேஸ் 2 வேறு வரப்போகுதுங்க. ஃபேஸ் 1 வாங்கும்போது இந்த ரேட்டு இதுக்கு பக்கத்திலே 2000 ரூபா வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வாங்கும் போதே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஒரு 500 ரூபா கம்மியாக தான் வாங்குறீங்க. ஓகேங்களா? ஃபேஸ் 2 அடுத்த மாதம் லான்ச் ஆனதுக்கப்புறம் அதுவுமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்
இதை விட ஒரு 500-600 ரூபா அதிகமாக தான் இருக்கும். ஃபேஸ் 1ல வாங்குறவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்குது. ஸோ இருக்கிற 13 பிளாட்டுகளை விட்டுறாதீங்க. இப்போ எல்லா ஃபேஸிங்கில் பிளாட் இருக்குது 1500 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து. வந்து பாருங்க, இப்போவே ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. டேரக்ட் செல்லர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். கமிஷனில் யாருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. காண்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட வச்சுட்டு வந்து பாருங்க. நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு கேப் ஃபெசிலிட்டிலாம் ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபேமிலியோட வந்து பாருங்க, பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. அண்ட் செங்கல்பட்டு ஜோனில் இன்னும் ரவுண்டில் பிளாட் பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சைட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வீடுகள் இருக்கக்கூடிய எந்த சைட்லையும் இந்த ரேட்டுக்கு வெறும் 1600 ரூபாய்க்குலாம் பிளாட் பார்க்க முடியாது செங்கல்பட்டில். ஓகேங்களா? இங்கே இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த ஜோனில் பார்க்குற எல்லாருக்கும் திரும்ப சொல்கிறேன், ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். இது போல் பல ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு வர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்ஸ்க்கு மிஸ் பண்ணாமல் அந்த இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Uncle GS.